லூசியானால நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். இது மாதிரி உங்கள் லைஃப்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாவது நடந்திருந்தா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மிச்சல் அப்படிங்கிற ஒரு பையன் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கான். இது வரைக்கும் முரட்டு சிங்கிளாக இருந்த பையன் திடீர்னு கமிட் ஆகணும்னு ஆசைப்பட்றான் ஒரு பொண்ணை பார்த்து. அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸும் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறா. பையன் ஆனால் அசரவே இல்லையே, துரத்தி லவ் பண்ணி அந்த பொண்ணையும் லவ் பண்ண வச்சிட்றான். 2 பேரும் கமிட் ஆகுறாங்க, டேட் பண்ணுறாங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணுறாங்க. 1 வருஷத்தில் அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அவங்க வாழ்க்கையில் அன்பு நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்குது. ஒரு நாள் ராத்திரி மிச்சல் உட்காந்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்ருக்கான் டிவியில். திடீர்னு அந்த டிவிக்கு பக்கத்தில் இருக்க அந்த குட விளக்கு அது மட்டும் ரொம்ப மங்கலாக தெரியுது. ஆனால் அதை தவிர மற்ற எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் அந்த விளக்கு மட்டும் ரொம்ப மங்கலாக தெரியுது. நேரம் உட்காந்து பார்த்தான், அதுக்கப்புறம் தூங்க போயிட்டான். அவன் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்ததுனால அவனுக்கு தூக்கமும் இல்லை. ஆனால் அவன் மைண்டு ஃபுல்லாக அது மட்டுமே எக்கோ ஆகிட்டுருக்கு. அது மட்டும் ஏன், அந்த விளக்கு மட்டும் ஏன் மங்களாகவே தெரிஞ்சுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்ததில் அவனுக்கு தூக்கமே வரல. திருப்பி எழுந்து உட்காந்து அந்த விளக்கை பார்க்குறான். அப்பையும் அது மங்களாக தான் தெரியுது. அடுத்த நாள் வேலைக்கு கூட லீவை போட்டு அந்த விளக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் அப்பையும் மங்களாக தான் தெரியுது. ஆனால் இப்போ இன்னும் ரொம்ப மோசம். அந்த விளக்கு பெருசாக ஆரம்பிக்குது. அந்த விளக்கு மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. சுற்றியும் எதுவுமே அவன் கண்ணுக்கே தெரியல. பக்கத்தில் அவன் ஒய்ஃப் பிள்ளைங்கெல்லாம் அவனை கூப்பிடுதுங்க, தட்டி கூப்பிடுதுங்க. ஆனால் அவனால் எதையுமே ஃபீல் பண்ண முடியல. அந்த விளக்கு மட்டுமே அவன் கண்ணுக்கு தெரியுது. அதுவும் மங்களாகவே தெரியுது. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் பதறிட்டு டப்புன்னு கண்ணை திறந்து அப்போ தான் அவன் சுற்றி இருக்கிறத கவனிக்கிறான். அவன் படுத்திருக்கிறது ஒரு லான் புல்தரை. அது ஃபுட்பால் கிரவுண்டு. அவன் ஃபுட்பால் கிரவுண்டில் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும்போது தலையில் அடிபட்டு 15லேருந்து 20 நிமிஷம் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருந்திருக்கான். அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் அவன் பிரெயின் ஓவராக வேலை பார்த்து அவனுக்குன்னு ஒரு லைஃப், ஒரு உலகத்தையே உருவாக்கி கொடுத்துருச்சு. கண்ணை திறந்து பார்த்தவன் அவன் ஒய்ஃபையும் அவன் குழந்தையும் தேடி இருக்கிறான். அப்போ தான் தெரியுது இன்னும் அவன் செகண்ட் இயர் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு. ஸோ அந்த 15லேருந்து 20 நிமிஷத்தில் அவனுக்குன்னு ஒரு லைஃபையே உருவாக்கி கொடுத்துருச்சு அந்த பிரெயின். ஸோ டெம்ப்ரவரி லைஃப், கிட்டத்தட்ட ஒரு கனவுலகம் மாதிரி. இது மாதிரி நாம் கூட ஒரு நாள் தூங்கி எழுந்திருக்கிறப்ப கனவுல கண்ட விஷயத்த உண்மைன்னு நினச்சி தேடி இருப்போம். நான் தேடி இருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் ஏதாவது தேடி இருந்தால் கமெண்டில் சொல்லிட்டு போங்களேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.